தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் இருந்திருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு இரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா தரப்பிலிருந்து அதிமுக கூடயும் பாஜக கூடயும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி விளக்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இருப்பினும் எடப்பாடி அவர்கள் தாவேகாவை எப்படியாவது கூட்டணியில இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு முயற்சிகளை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. இதற்கான காரணம் என்ன? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் இப்போது இருக்கிற கூட்டணி மீது நம்பிக்கை இல்லாமல் தான். இந்த கூட்டணி பத்தாது, இதை வச்சு ஜெயிக்க முடியாது, திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாதுன்றது அவருக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால தான் கூட்டணியை வலுப்படுத்தணும்ட்டு வேற பிரம்மாண்டமான ஒரு கட்சி வந்து சேரப்போகுது அப்படி சொல்லி வேற சொல்லியிருக்காரு. அது என்னன்னு இப்போ ஒருத்தருந்து பாருங்க அப்படின்னு. பிரம்மாண்டமான கட்சின்றது தமிழ்நாட்டில் 2 கட்சி தான். ஒன்று திமுக, ஒன்று அதிமுக தான். அதை விட பிரம்மாண்டமான கட்சி இது வரைக்கும் இல்லை. டிவிக்கே இருக்கலாம். என்னன்னா விஜய் கட்சிக்கு வந்து ஒரு மாசு இருக்கு, யங்ஸ்டர்ஸ்ட்டு ஒரு மாசு இருக்கு. நான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஓட்டாக எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகும், அவருடைய ரசிகர் அத்தனை பேரும் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி தான் அது. ஏன்னா படம் பார்ப்பாங்க. ஆனால் பட் சிவாஜி கணேசனுக்கு ஓட்டு போடலையே, தோற்று போயிட்டார். அவரே எலெக்ஷன் தோற்று போனார். அதுக்கு பிறகு இது என்னானார், கமலஹாசன் என்னானார், பாக்கியராஜ், டிராஜ் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு தான் போனாங்க. ஆனால் விஜய் வந்து தன்னை ஒரு எம்ஜிஆராக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து ஒரு அதே மாதிரி குரு நினைக்கிறார் போல இருக்கு எடப்பாடியும். விஜய் வந்து ஒரு எம்ஜிஆர், அவர் கூட சேர்த்துக்கிட்டோம்னா வெற்றி பெற்றுடலான்னு. ஆனால் அவர் தன்னை முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டார் இல்லையா? பொதுக்குழு கூட்டி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாரு. அப்போ விஜயை வந்து முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு எடப்பாடியால் போய் சேர முடியுமா? 50 ஆண்டு கால கட்சி, அதில் 30 ஆண்டு தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, அதனுடைய பொதுச் செயலாளர் போய் நேற்றுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தவர் தவிர முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு இவர் போய் சேருவாரா? சேர மாட்டார். விஜய் வந்து இப்போ இவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு ஏற்றுக்கிட்டு வந்து சேருவாரா? வாய்ப்பு இல்லை. அப்படி சேர்ந்தாருன்னா அதோட சோழி முடிஞ்சுது. விஜய் அவர் மாற்றுன்னு சொல்லி தானே வராரு. அப்போ வந்து முதல்வர் வேட்பாளர் தான் வரணும். நீங்கள் வந்து இப்போ அவர் கூட சேர்ந்துட்டு ஒரு 30 சீட்டுக்கு 40 சீட்டு அவர் கூட போய் சேர்ந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா இதே தான். ஏதாவது ஒரு கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு 20-30 சீட்டை வாங்கிக்கிட்டு வண்டி ஓட்டுற நிலைமை தான். அரசியலே போயிடும் அதோட. இப்போ எடப்பாடியை வந்து இப்போ முதல்வராகிறது விஜய் ரசிகன் ஒர்க் பண்ண போகிறான். அவனுக்கு தெரிஞ்சது விஜய் தான், வேற ஒன்றும் தெரியாது, அரசியலே தெரியாது. விஜய் படம் தெரியும், விஜய் தெரியும், அவ்வளோதான். அரசியல் தெரியாதுன்னு ஏன் சார் சொல்றீங்க? அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா வந்து ஒரு பூத்து வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் ஒரு 8000 பேர் கூட்டி கோயம்புத்தூரில் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே கேட்டை உடச்சிட்டு 50,000-60,000 பேர் உள்ளே பூந்துடுறாங்க. அப்போ எப்படி அரசியல் தெரிஞ்சுன்னு தான் போவானா? 8000 பேர் தான் அது. அவங்களுக்கு நம்ம அரசியல் தெரியாது, நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எல்லா கட்சியுமே வந்து பாகமுகவர்கள் பூத் ஏஜென்ட் மீட்டிங் போடுறாங்க, அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லித்தரணும். பூத் ஏஜென்ட்டு வேலை என்ன, நீங்கள் எப்படி செயல்படணும், உங்களுக்கு எத்தனை பேர் வச்சுக்கணும், அவங்கள எப்படி வேலை வாங்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கான கூட்டம் தான் பூத் ஏஜென்ட் கூட்டம், வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம். அதில் போயிட்டு நீ எல்லாரும் உள்ளே பூந்துட்டா எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? 3 நிமிஷம் பேசிட்டு போயிட்டார் விஜய். அந்த கூட்டத்தினுடைய நோக்கமே பாழ்பட்டு போச்சு. அப்போ அரசியல் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. அவங்களும் ரசிகராக தான் இருக்காங்க ஒழிய அவர்கள் இன்னும் அரசியல் படுத்தலை. அவங்கள அரசியல் படுத்தினா மட்டும்தான் வர முடியும். நீங்கள் பொதுவாக ஒரு கட்சின்னா ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார், அந்த கட்சியில் ஏதாவது ஒரு ஒன்றிய செயலாளர், அவர் இன்னும் ஒன்றிய செயலாளர் போட்டதாகவே தெரியலன்னு வச்சுங்க, கட்டமைக்கல. அங்கே ஏதாவது ஒரு ரசிகர்கள் ஒரு ஆள் ஒரு கூட்டம் போகிற ஒரு ரசிகர் மன்ற தலைவர் ஒரு கூட்டம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாருன்னா மாவட்ட செயலாளருக்கு சொல்லாமல் செய்ய மாட்டாங்க. மாவட்ட செயலாளர் தகவல் சொல்லணும், இந்த மாதிரி நடத்துகிறேன்ட்டு அவரை கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே மாவட்ட செயலாளருக்கு தெரிய மாட்டேங்க. இந்த மாதிரி நடக்குது. மாவட்ட செயலாளர்கள் யாருன்னு கேட்டால் தெரியல, பல நிருபர்களுக்கே தெரியல. அவர் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கார் சார்,
அப்படின்றாங்க. ஆனா தாவேக்காவுக்கு வந்துட்டு 10% வாக்கு வங்கி இருக்குன்ற மாதிரி கருத்து கணிப்பு சொல்லுது. அப்ப அவங்க தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு ஆப்ஷனா கிரியேட் ஆயிட்டாங்களே. 10% வாக்கு வந்திருக்கலாம், வரும். நான் கூட இல்லைன்னு சொல்ல. 8லேருந்து 10% வாக்கு வரும்னு நானும் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அதை கட்சி கட்டமைப்பு வேணும். இருந்தால் தான் அந்த 10 15 20 25 கொண்டு போக முடியும். புரியுதுங்களா? அதுக்கு உழைக்கணும். எம்ஜிஆர் 72ல் கட்சி ஆரம்பித்து 77 வரைக்கும் உழைச்சார். அதுக்கு அவரே ஏற்கனவே அரசியல் இருந்தவர். அவர் பெரிய இமேஜ் இருந்துச்சு, வள்ளல்ன்ற பேர் இருந்துச்சு, நிறைய பேருக்கு செஞ்சார், கொடுத்தாரு, நல்ல பேர் வாங்கியிருந்தார். சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா அவர் காதலிக்க மாட்டார், அவர் டூயட் பாட மாட்டார். கனவுல அந்த கதாநாயகி காதலிப்பான் டூயட் பாடுற மாதிரி. தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார். எந்த தப்பும் பண்ணாத ஒரு கதாநாயகனாக தான் அவர் கட்டமைச்சு வந்துட்டு இருந்தார். அப்படி தனக்குன்னு ஒரு இமேஜை டெவலப் பண்ணி வச்சிருந்ததுனால வந்தார். திமுகவில் பொருளாளராக இருந்தாருங்க. எவ்வளோ பெரிய கட்சி, ஆளுங்கட்சியினுடைய பொருளாளராக இருந்தாருன்னா எவ்வளோ காலம் இருந்து வந்திருப்பார். அப்போ அந்த கட்சியில் இருந்தவங்க எத்தனை பேர் அவர் கூட போயிருப்பாங்க. அதனால் அவர் வர முடியுது. விஜய்க்கு இருக்கிறவங்க கட்சியில் இருந்தவங்களுக்கு அரசியல் விஜய்க்கே அரசியல் தெரியாத. அரசியல்ன்றது ஈஸியாக ஏதோ வந்தோன்னு இன்னும் ஜெயிச்ச முதல்வர் ஆட முடியுமா? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு கட்சியவே தொடங்கிட்டாரு, அவருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்றது? அரசியல் புரிதல் இருந்தால் அப்பப்போ ரியாக்ட் பண்ணணுங்க. வெளியில வரணும். 3 நாள் கழிச்சு ரியாக்ட் பண்ணிட்டாரு. பெரியாரை பற்றி கேவலமாக பேசி பண்ணியிருக்காங்க முருகன் மாநாடுல. முருகன் அதை பற்றி வாயே திறக்கல. பெரியாருடைய கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு. பெரியாருடைய கொள்கை தலைவர் சொன்ன பிறகு பேசாமல் இருக்கலாமா? பேசணும்ல. வாயை திறக்கலையே. எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாதுன்னே தெரியல அவருக்கு. அதுதான் அரசியல். எதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா கூட அதை உடனே சாதகமாக பயன்படுத்துகிறாங்கல்ல. அது பண்ணணும்ல, அரசியல் பண்ணணும்ல. அதை வச்சு பண்ணலையே. அப்போ எப்படி அவருக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னு சொல்றீங்க? ஓகே சார், இப்போ நீங்கள் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அப்போ கூட்டணியே இல்லை, கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க. இல்லை, ஆனால் இவர் ஆசைப்படுறார். யாரு? எடப்பாடி. தாவேக்கா வராதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஒரு திருமாவளவனும் ரத்தன கம்பளம் போட்டு நான் வரவேற்கிறேன், வாங்க, அங்கே உங்களை மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க, எதுக்கு இது நீங்கள் போய் அங்கே போட்டு அவமானப்பட்டு நீங்கள் இருக்கணுமா, எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் ரத்தன கம்பளம் போட்டு விரிக்கி வச்சு உங்களை வரவேற்கிறோம், அவ்வளோ மரியாதை நடத்துகிறேன்னு சொல்லி கெஞ்சுறாரு. அவங்க நிராகரிக்காங்க. உன்னை நம்பி நான் வர முடியாது, ரத்தன கம்பளம் இல்லை, ரத்த வெறி பிடிச்ச கம்பளம் அது அப்படின்றாரு கம்யூனிஸ்ட் கட்சியில். திரும்ப திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழ்ச்சி வேலை பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் நாங்கள் ஆளாக மாட்டோம், நாங்கள் கூட்டணி வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட்டுகளும் வரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க, திரும்பவும் வரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு இப்போ ஒரு பயம் வந்துடுச்சு. பிஜேபியை மட்டும் வச்சுக்கிட்டு கரையேற முடியாதுன்னு. அதனால எல்லாரும் கூப்பிட்டு வாங்க வாங்கன்ட்டு இவங்களும் நிராகரிச்சு திரும்ப விஜயை வச்சு பண்ணலான்னு பாக்குறாரு. ஓகே சார், இப்போ டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேசினாலுமே எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. ஒருவேளை அப்படி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி ஏடிஎம்கே டிவிகே அப்படிங்கிற ஒரு கூட்டணி கிரியேட் ஆகுமா, இல்ல எடப்பாடி அவர்கள் பிஜேபியை உதறி விட்டுட்டு டிவிகே கூட இணைவாரா? பிஜேபி கைட்டி விட்டுட்டு டிவிகே விஜய் கட்சி சேர்த்துக்கிற அளவுக்கு எடப்பாடிக்கு துணிச்சல் இருக்கான்னு தெரியல. ஏன்? அவர் ஒரு கட்சியோட தலைவர் இல்லையா, அவருக்கே துணிச்சல் இருக்காது? வழக்கம் போல முதல்வர் வேட்பாளரை டெல்லி தானே முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. அதிமுக ஒரு தனித்துவமான கட்சி தானே, பிஜேபியுடைய கிளை கிடையாது, இல்ல சார்பு அணியாது இல்ல. அப்புறம் எப்படி டெல்லியில எங்க முடிவு பண்ணுவாங்க? முதல்வர் வேட்பாளர் டெல்லியில அமித்ஷா முடிவு பண்ணுவார்ன்றாரு. அப்புறம் எப்படி யாரு அதிமுக முடிவு பண்ணணும் யார் முதல் வேட்பாளருங்கிறத? இவர்தான் பொதுச் செயலாளர் தான் பொதுவாக இருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் கூட அந்த கட்சி பொதுக்குழு, நிர்வாக குழு, செயற்குழு ஏதாவது கூடி தானே முடிவு பண்ண முடியும் யார் முதல் வேட்பாளர்ன்றது. அதை விட்டுட்டு அமித்ஷா எங்க இருக்குங்க முதல் வேட்பாளர்? அதிமுக முதல் வேட்பாளர் யாருன்னு அமித்ஷா முடிவு பண்ணுவாரா? அப்போ அமித்ஷா சொன்னார்ல அதிமுகலேருந்து ஒருவர் வருவார் முதல்வரா, அப்படி எடப்பாடி சொல்லலை. அதிமுகலேருந்து ஒருவர் முதல்வராக வருவார் சொன்னால் இப்போ அவர் யார் நினைக்கிறாரோ அவர் தான் வரப்போறாருன்றது இவரும் ஒத்துக்கிறாரா? அவ்வளோ பயம் இருக்குல்ல இவருக்கு. கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாங்கல்ல. அண்ணாமலை சொல்கிறார் கூட்டணி ஆட்சி, அதில் இடம்பெறுவோம், பாஜக அமைச்சர்கள் இடம்பெறும் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டார்.
அமித்ஷா சொன்னதான் எங்களுக்கு வேத வாக்குன்னு சொல்லி எல்முருகன் சொல்லிட்டாரு. எல்முருகன் சொன்னதே இவரு அடிமொழிஞ்சு ஆமாம் உங்களுக்கு அதில் ஏதாவது வேறுபாடு இருக்குன்னு சொன்னால் அவங்க போய் அமித்ஷாவை பார்த்து பேசணும் டெல்லி போய், அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து பேசினா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலையும். அப்போ கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பாஜக சொல்லுது. இவர் இல்லை அதிமுக மட்டும் தனித்து ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை பெற்று கூட்டணி அரசு கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. ஏன் நீங்கள் கிடையாது, அமித்ஷா சொன்னாலும் யார் சொன்னாலும் கிடையாது, கூட்டணி ஆட்சியெலாம் கிடையாது, நாங்கள் மட்டும் தனித்து ஆட்சி அமைப்போம், கூட்டணி அரசுன்னு சொன்னால் கூட்டணி விட்டு வெளியேற போகிறோம் நாங்கள் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வரும்ல இருக்கு. வந்தால் தானே உன் தொண்டனே உற்சாகமாக வேலை பார்ப்பான். சரி, இப்போ அவருக்கு பயம்னே வச்சுக்கலாம். எடப்பாடி அவர்களுக்கு பயமாவே இருந்தாலும் ஒருவேளை நேரா மோடியையோ அமித்ஷாவையோ எதிர்க்க முடியாத காரணத்தினால உங்களை தாண்டி எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆதரித்து அவர் பேசுறாரா? மோடிக்கும் அமித்ஷாக்கும் வைக்கக்கூடிய செக்கா அது? சித்தாந்த எதிரி பாஜகன்னு விஜய் சொல்லிட்டார். அது கூட சேர முடியுமா? சேர முடியாது. அப்போ பாஜகவை கைட்டி விட்டுட்டு இவர் விஜய் கூட சேரணும். அப்படின்னா பாஜக கைட்டு விட தயாராக இருக்கணும். பாஜக கைட்டு விடுறதுல பல சிக்கல் இருக்குது. ஒன்று இடி ரைடு இருக்குது, வழக்கு வாயும். ரெண்டாவது இரட்டை இலை வழக்கு இன்னும் முடிவாகலை. இரட்டை இலை இவங்களுக்கு தான்றது முடிவாகணும். அதை இழுத்துக்கிட்டே போகிறாங்க பாருங்க. தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டான் கோர்ட்டு. தேர்தல் கமிஷன் விசாரிச்சு முடிவு பண்ணும்ல, ஏன் பண்ண விடாம இழுத்துட்டே போய் வைக்கிறாங்க. தேர்தல் கமிஷன் யாரு கூட இருக்கு? பாஜக அணியில் தான் இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்களா? ஆமா, அதை வச்சு மிரட்டுறது. நாளைக்கு ஒரு வேளை பாஜகவை கட்டி விட்டா ரெட்டலை இவர் கிடைக்காது, முடக்கிடுவாங்க. பாஜக என்ன சொல்லிட்டாங்க தங்கியும் தேர்தல் ஆணையம் அது ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்புன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது பிஜேபி அணியில் தானே இருக்கு. அணியா? ஆமா, பிஜேபி கூட கூட்டணி. ஆமா, கண்ட்ரோல் இல்லையா? பிஜேபி கண்ட்ரோல்னா அடிமையா இருக்குன்னு சொல்லிக்கலாம். விளையாட்டால் மோடி 2 அடிமையா இருக்குது. மோடி அமித்ஷா என்ன சொல்றாங்களோ அதை செய்யறது தான் தேர்தல் ஆணையம். அப்போ என்ன இருக்கு? அதனால இந்த இரட்டையில் போயிட்டா என்ன பண்றது? பொதுவாகவே இப்போ எடப்பாடி ஏன் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதிமுக தொண்டன்? ரெட்டையில் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அதிமுகன்னு ஏற்றுக்கிட்டு இருக்கான். எடப்பாடி விட்டு ரெட்டையிலையும் போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? தேர்தல் இன்னும் பெரும் மோசமாக போகும். இப்போயும் மோசமாக இருக்குது. இப்போ வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை இல்லை. அதுவும் போயிட்டு தான் என்ன பண்ணுற அந்த பயத்தினால தான் வேறு வழி. இவர் என்னங்க ரொம்ப மனசு உவந்தா போய் பாஜகவோட கூட்டணி வச்சாரு. எடப்பாடி மிரட்டி தானே கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நான் கிடையாது கூட்டணின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அமித்ஷா இங்கே வந்துட்டு இவர் முதல்ல யாருங்க அறிவிக்கணும்? தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை யார்? அதிமுக போது தலைமை தானே அறிவிக்கணும். இவர் பேசிட்டு நாங்கள் அரசியல் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. டெல்லியிலேருந்து வெளில சொல்லிட்டு அடுத்த நாள் அமித்ஷா நாங்கள் கூட்டணின்னு சொல்லி ட்விட்டரில் போடுறாரு. அப்போ இவர் என்ன அது சொன்னது பொய்யின்ற மாதிரி அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாருல. ஒன்றா எடப்பாடி சொன்னது பொய்யின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அமித்ஷாவே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாருல. அமித்ஷா என்ன நினச்சிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் வேறு மிரட்டுறாருன்னு தெரில. இவர் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் சொன்னார். இங்கே கம்மா போட்டுக்கோங்க அப்படின்றாரு. அடுத்த நாள் அமித்ஷாவும் ஒரு பேட்டி தமிழில் மொழிபெயர்த்து பக்கம் அமைத்து 2 பத்திரிகை கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா 2லேயும் ஒரே படம் இருக்கும். அமித்ஷா படம், தலைப்பு மட்டும் மாறும். ஒரே உள்ள மேட்ரு ஒன்று தான். அவங்களே பக்கம் போட்டு கொடுத்துட்டாங்க கையில். அதில் அரசில் பாஜக இடம்பெறும், அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும்ன்ற தலைப்பில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இவர் பேசாமல் இருக்கார். இல்லை நான் கூட்டணி தான், நாங்கள் தான் ஆட்சி தான், கூட்டணி அரசு கிடையாது, அதிமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு. அதை விட பெரிய கொடுமை, யார் முதல்வர் வேட்பாளர் சொன்னால் அதிமுக ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார்ன்றாரு. எடப்பாடி ஆவார் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு கேவலப்படுத்தி உங்களை அமித்ஷா கேவலப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா அந்த கூட்டணியில் இவர் இருக்கிறாரு சொன்னால் பயத்தை தவிர வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? இன்னும் சொல்லப்போனால் சிறுபான்மை மக்கள் கொஞ்சம் நெஞ்சம் வர்றதும் பாஜகவோட சேர்ந்தால் வராமல் போய்டும் தெரியும். அப்படி இருந்து அந்த கூட்டணி வைக்கிறாங்கன்னா பயத்தின் காரணமாக தான் போய் கூட்டணி வச்சிருக்காரு. கையை முறுக்கி கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. இங்கே வந்தாங்கல்ல அமித்ஷா, அப்போ போட்டு ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் எடப்பாடி வாயை மூட்டை உட்காந்துருக்காரு. சிவனேன்னு நீ வாயை திறக்க வேண்டாம், நான் பேசிக்கிறேன் விடு அப்படின்னு தானே பேசுகிறாங்க. அப்போ இவர் கூட வச்சு சொல்லும்ல ஆமாம் கூட்டணின்ட்டு. இப்போ நாங்கள் கூட்டணி யார் கூட வச்சா உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாருல. யார் கூட வச்சா உனக்கு என்ன? நேற்று வரைக்கும் கூட்டணி கிடையாதுன்ட்டு நீ திடீர்னு கூட்டணி வச்சதுக்கு
திடீர்னு என்ன காரணம் வந்துச்சு? என்ன சார் காரணமா இருக்கும்? பயம்தான் காரணம். என்ன பயம்? அதான் இந்த ஐடி மிரட்டல் இரட்டையிலேயே பறிச்சிருவாங்க, முடக்கிடுவாங்கன்ற பயம்தான் காரணம். வேற என்ன காரணம்? பண்ண ஊழல்லாம் வெளியே வந்துரும்ட்டா? ஆமாம். ஏங்க இதுக்கு இவர் போய் அங்கே டெல்லி போய் பார்க்கறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தானே அவர் நண்பர் இளங்கோ வீட்லேயும் அவர் சம்பந்தி வீட்லேயும் ரைடு விட்டாங்க. ரைடு விட்டு மிரட்டி கூட்டு வந்து உட்கார வச்சு ஒழுங்காக கூட்டணி வா, இல்லைன்னு சொன்னால் ரெட்டையிலையும் போயிடும், வழக்கும் வந்துடும் அப்படின்னோடனே சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஓகே சார், இப்போ தொடர்ந்து எடப்பாடி அவர்களுடைய அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. அவருடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிடையாது. இப்போ டிஎம்கே அலைன்ஸ் பார்ட்டிஸா இருக்கு. டிஎம்கே தலைமை அவர் விமர்சனம் பண்றது கிடையாது. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கிறாரு. திமுக ஐயோ ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாராம். எடப்பாடி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காகவும் விடுதலை சிறுத்தைகளுக்காகவும் ரொம்ப வருத்தப்படுறாராம். இப்படிலாம் அவங்களை அவமானப்படுத்துறாங்களே, பிளாஸ்டிக்கில் 2 சீட்டு தான் நான் கடைசி வரைக்கும், இங்கே வாங்க நான் நிறையா தரேன், குறைஞ்ச எண்ணிக்கை தொகுதிக்கும் அதுக்கும் போயிட்டு எதுக்கு உங்களை அவமானப்படுத்துகிறாங்க? இப்படி தேவையா? நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, நான் உங்களை ரத்ன கம்பளம் விரித்து உங்களை வரவேற்று சிம்மாசனத்தில் உட்கார வச்சு உங்களுக்கு வெம்சாமரம் வீசுகிறேன், அவ்வளோ உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்களுக்காக வருத்தப்படுற மாதிரி. ஏன்னு சொன்னால் இவங்களை இப்படி சொல்லி ஒரு வஞ்சக வலைன்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். கம்யூனிஸ்டில் சொல்லிட்டாங்க இது வஞ்சக வலை அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் கம்யூனிஸ்டாக சொல்லிட்டாங்க இது ரத்ன கம்பளம் கிடையாது, ரத்த கரை படிந்த கம்பளம், அதில் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு. இதுவும் திமுக கூட்டணியில் ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழ்ச்சி, அதை உடைப்பதற்கான சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லிட்டாரு. இன்னும் புரிஞ்சிருக்கு. நீங்கள் நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க, அதாவது ஆடு நனிதன் ஓனார் அழுத கதையாக இவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காகவும் விடுதலை சிறுத்தைகளுக்காக கவலைப்படுறாரா, அவங்களுக்கு மரியாதை இல்லைன்ட்டு. அவர்கள் மரியாதை இல்லாத ஒரு 6 ஆண்டு காலம் கூட்டணி 3 தேர்தலை சந்திக்க முடியும், 4வது தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராக முடியுமா? ஒருத்தவங்கெல்லாம் போயிடுவாங்கல்ல. அந்த அணி அப்படியே இருக்குன்னு சொல்லப்போனால் கூட இன்னும் அதிகமாக சேர்ந்துட்டு இருக்காங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறதுனால கூட இருக்கிறாங்க. கருத்து வேறுபாடெல்லாம் வரும், முதல் வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி ஒன்றா இருக்கிறாங்கல்ல. உங்கள்கிட்ட மோதல் இல்லையா? அண்ணாமலை சொல்கிறாருல்ல, கேட்டனா அண்ணாமலை சொல்கிறாரு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நயனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னாரு. நயனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, அமித்ஷாக்களும் ஏதாவது அமித்ஷா தான் முடிவெடுப்பாருனாரு. அமித்ஷா என்ன சொல்கிறாரு, அமித்ஷா அதிமுக யாராவது ஒரு முதலமைச்சர் ஆவார், அது எடப்பாடின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. கூட்டணி ஆட்சி அமையும், அது பாஜக இடம்பெறும் அமைச்சரவையில். ஒருத்தர்னா ஒரு யாரை குறி வைத்து சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? மிரட்டல் தான். சொல்றதை கேட்டுக்கிட்டு இரு, இல்லைன்னு சொன்னா கட்சியை உடைச்சிருவோம். முதல்ல என்ன பண்ணாங்க, திடீர்னு எங்கே இருந்த ஒரு செங்கோட்டையனை கூப்பிட்டு டெல்லி கூப்பிட்டு பேசினாங்கல்ல. பேசி தானே செங்கோட்டை எங்கே இருக்கார் தெரியுதா? தெரியல, இருக்கிற இடமே தெரியல. அவரை வச்சு மிரட்டினாங்க, இல்லைன்னா கட்சி உடைப்போம் செங்கோட்டையனை வச்சு அப்படின்ட்டு. இது மாதிரி மிரட்டுறது தான். வேலுமணி இருக்கலாம், எஸ்பி வேலுமணி ஆக்கலாம், முதலமைச்சர் ஆக்கலாம். யாராவது ஒருத்தவங்களும் அவங்க சொல்றது யார் கேட்குறாங்களோ அவங்கள முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். ஏங்க இந்த அதிமுக மொத்தமாக ஒரு எம்எல்ஏக்களை அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் நடக்க போகிறது இல்லைன்னு வச்சுங்க. அந்த அளவு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எம்எல்ஏக்கள் அதிமுக வெற்றி பெற்று வந்தால் தானே. நடக்க போகிறது இல்லை. ஒருவேளை தப்பி தவறி ஏன் அதிமுக வெற்றி பெறாது? ஒரு திராவிட கட்சியா இருக்கு தமிழ்நாட்டுல, மக்கள் அந்த கட்சி போட்டு போட மாட்டாங்களா? திராவிட கட்சி பேர்ல தான் இருக்கு. அண்ணாவை இழிவுபடுத்தி வீடியோ போடுறான், பெரியாரை இழிவுபடுத்தி வீடியோ போடுறான், இங்கே போய் கையை கட்டிட்டு பார்த்துட்டு இருந்து வரீங்க. அதுக்கு பேர் திராவிடமா? கொந்தளிச்சிருக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் வெளிநடப்பு பண்ணியிருக்க வேண்டாமா? இந்த முருகபக்தி மாநாடுலேருந்து ஏங்க திராவிடத்தை அழிக்க துள்ளிவா முருகா அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஓட்டுறான் ஊர் புறம். திராவிடத்தை அழிக்க துள்ளிவா முருகான்னு முருகபக்தர் மாநாட்டுக்கு ஊர் புறம் போஸ்ட் ஓட்டியிருக்கான். அதே மதுரையில் தான் இந்த உதயகுமார், இந்த செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் இருக்காங்க. போஸ்டர் அவங்க பார்த்ததே இல்லையா? அங்கே பார்க்கவே இல்லையா? திராவிடத்தை அழிக்கவான்னு சொல்லி ஒருத்தன் போஸ்டர் ஓட்டிட்டு அந்த மாநாட்டுக்கு உங்களை கூப்பிடுவான். நீங்கள் போய் உட்காந்துருக்கிறீங்கன்னா வெக்கம் மானம் இருக்கும்ல. ஒன்று அழிக்கிறதுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறான், அதில் போய் நீ உட்காந்துட்டு இருப்பேன்னா திராவிட இயக்கம் அது? திராவிட இயக்கம் சுயமரியாதை வேணும், மாநில உரிமைகளுக்காக போராடணும். இவர் எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஜிஎஸ்டி கையெழுத்து, உதயமை திட்டம் கையெழுத்து, நீட்டுக்கு கையெழுத்து, எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்துட்டு சிஏஏ திட்டு, என்ஆர்சி எல்லாத்துக்கும் ஓகேன்னு கையெழுத்து போட்டு
அங்கே ஓட்டு போட்டு எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டுட்டு மாநில உரிமைகள்லாம் பறி கொடுத்துட்டு அதுக்கு பேர் திராவிட இயக்கமா? இப்படி பயப்படவே கூடாது. முதல்ல துணிஞ்சு நிற்கணும். வழக்கு தானே வரட்டும். இப்போ செந்தில் பாலாஜி மேலே போடாத வழக்கா? இது எங்கடோ ஒன்று அவர் ஏதோ பேசினார், பொன்முடி தப்பு பேசுனது தப்புன்னு துணை பதவியை பறிச்சாங்க, அமைச்சர் பதவி பறிச்சிட்டாரு, முதலமைச்சரே நடவடிக்கை எடுத்துட்டாரு. ஒரு பேசுனது தப்பு, அதுக்கு என்ன 2 பதவி பறிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு இல்லை. ஆனால் கோர்ட்டு கேஸ் போடுது, அதுவா சூமோட்டோவா பண்ணுறாங்கல்ல. இந்த மாதிரி எத்தனை வழக்கு போடுறாங்க. வட்டும் வழக்கு தானே, வட்டும் பார்த்து போன்னு இருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி சொன்னாருன்ட்டு இந்தியா பூரா கேஸ் போட்டிருக்கானே போலீஸில், வழக்கு பதிவு பண்ணுறாங்களா. கேட்டதுக்கு வழக்கு தானே, வட்டம் சட்டப்படி சந்திப்பேன், சொன்னது தான், அதில் பின்வாங்க மாட்டேன் அப்படி நிற்கிறாருல. அந்த துணிச்சல் என்னைக்காவது எடப்பாடிக்கு உண்டா? பயந்து செத்துக்கிட்டு இருந்தாங்க கட்சி நடத்த முடியும். இப்ப பயந்துட்டே இருக்காரு. இப்ப அடுத்து 2026 எலெக்ஷன் வந்துருச்சு. அப்போ அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஹோப் என்ன, அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? அப்போ அதுல தேர்தலில் அவருக்கே இப்பவே நம்பிக்கை இல்லை. அப்ப என்ன, இப்போ வெற்றி பெறுன்ற நம்பிக்கை இல்லாதனால தானே கூட்டணியில் இன்னும் இப்போ அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க, பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இந்த கட்சி, இந்த கூட்டணி பிரம்மாண்டம் இல்லையா? வெற்றி பெற முடியக்கூடிய கட்சி இந்த கூட்டணியை வச்சு வெற்றி பெற முடியாதுங்கிறத எடப்பாடி ஒத்துக்கிறாருன்னு தான் அர்த்தம். பிரம்மாண்டமான கட்சி வந்து சேரப்போகுது அப்படின்னு சொன்னால், இப்போ பிஜேபி பிரம்மாண்டமான கட்சி கிடையாது, நீங்களும் பிரம்மாண்டமான கட்சி கிடையாது. இன்னொரு பிரம்மாண்டமான கட்சி திமுக கூட வர ஒன்றும் தெரியல. திமுக இன்னைக்கு இருக்கிறது பெரிய கட்சி திமுக, அதுக்கு அடுத்தது அதிமுக. அதுதான், அது வேற ஒன்றும் பிரம்மாண்டமான கட்சி வேற எதுவும் சொல்ல முடியாது. தாவேக்க ஒன்றும் ப்ரூவ் பண்ண பிறகுதாங்க பிரம்மாண்டம்னு சொல்ல முடியும். கருத்து கணிப்பு சொல்லுதுல சார். என்ன கருத்து கணிப்புல எவ்வளோ கருத்து கணிப்பு பார்த்தோம். 2001 கருத்து கணிப்புல திமுக ஸ்வீப்னாங்க. எதுவும் போஸ்ட் போல், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்து வேற ஒன்று சொல்லிட்டு போயிட்டான். அதிமுக வெற்றி பெற்று வந்துச்சு 2001. அப்போ கருத்து கணிப்பு என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. போன 2021 தேர்தலில் இப்போ 2024 5 இடம் வரும் 8 இடம் வரும் நாங்கள்ல. அதிமுக வரும், பாஜக வரும் அப்படின்னாங்கல்ல. எத்தனை வந்துச்சு? இப்ப எல்லா கட்சிகளும் தொடங்கும் போது அப்படிதான் சொல்லப்படும். ஆனா அவங்க வின் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணணும்னு எப்படி இருக்கு? இப்ப கருத்து கணிப்பு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். வின் பண்ணி, அதாவது நீங்க ஜெயிச்ச கட்சி ஆரம்பிச்சு 3வது மாசத்துல நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், எனக்கு ஓட்டு போட்டுனாலாம் இவனும் போட மாட்டான். தமிழ்நாட்டு மக்கள் அவளுக்கு அரசியல் புரிதல் இல்லாத கிடையாது. நீ நில்லு, தேர்தல் நின்று ப்ரூவ் பண்ணி. ஏன் இப்போ எலெக்ஷன் நின்று இருக்கலாம்ல? மக்களவை தேர்தல் நிற்கிறது இன்னொன்று, தேர்தல் வாக்கு என்னன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்ல. நான் போனால் நேராக முதலமைச்சர் தான் அவன், ஓட்டு போடு, மக்களை சட்டப்பேரவை தேர்தல் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் போகிறேன்னு சொல்லி கேட்குறாரு. ஓட்டுருவாங்களா மக்கள்? நேற்று வரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? எடுத்த உடனே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? ஓரளவுக்கு வாங்கலாம். விஜயகாந்த் கூட 10% ஓட்டு வாங்கினாருங்க. அது நிலைமை என்னாச்சு? போய் அதிமுக கூட்டணி வச்சார், 29 இடம் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரே ஆனார். அதுக்கப்புறம் நிலைமை என்னாச்சு? கேட்டு விட்டாங்கல்ல. அப்புறம் போய் மக்கள் நல கூட்டணி நான் தான் முதல் வேட்பாளர்னாரு. மொத்தம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து 5% வாக்கு. அது ஒரு பெரிய பாடம். தமிழ்நாட்டில் சின்ன கட்சிகளுக்கு, வாக்கு சதவீதம் குறைவாக உள்ள கட்சிகளுக்கு பெரிய பாடம். திமுக இல்லை அதிமுக 2 தான். ஏதாவது கூட கூட்டணி வச்சாதான் ஓரளவு வெற்றி பெறலாம். முடிய தனியாக நின்னோம்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. 3வது அணியை மக்கள் ஏற்க மாட்டார்கள்ங்கிறது ஒரு பெரிய பாடம். அத்தனை கட்சி சேர்ந்துச்சு இல்லை, 5% வாக்கு தானே மொத்தமே. இப்போ என்னாச்சு பாருங்க. அது முதல்வர் வேட்பாளர் சொல்லிட்டு அத்தனை பேர் தத்து போனாங்க இல்லையா? அதனால வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. நேற்றுக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு முதல்வர் ஆகணும்னாலாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகை புரிய போறாரு, பயணம் மேற்கொள்ள போறாரு 2 நாட்கள்ன்ற மாதிரி செய்திகள் வெளியாகுகிறது. ஸோ மோடியினுடைய வருகையில எந்த மாதிரியான அரசியல் பின்னணி இருக்கு, என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் நிகழும்னு நினைக்கிறீங்க? ஏதோ அவர் ராஜேந்திர சோழன் நாணயம் வெளியிட போறாரு அப்படின்றாங்க. இதனாலலாம் மக்கள் ஏமாற மாட்டாங்க. நீங்க இங்க தமிழ திருக்குறளை ஒரே தப்பரா வளரிட்டு ஔவையார் பாட்டு சொல்லிவிட்டு அரைமுறைமா சொல்லிவிட்டு
மக்கள் நாங்கள் பேசுகிறோம், தமிழ் பேச முடியலையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது, தமிழ் கற்றுக்க முடியலையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்துட மாட்டாங்க. நீங்கள் சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து 2750 கோடி ஒதுக்குறீங்க, இதுக்கு வந்து வெறும் 17 கோடி ஒதுக்குறீங்க தமிழுக்கு. இதெல்லாம் வந்து செய்யாமல் நீங்கள் வந்து தமிழ் ஆஹா பழமையான மொழி, இந்த இந்தியாவிலே பிறந்த தமிழ் என்பதிலே நான் பெருமை கொள்கிறேன், இப்படிலாம் சும்மா கதை விட்டுட்டு இருந்தால் வெறும் வாயால் வடை சுட்டா போதாது. பணம் எங்க? நிதி கொடு. உண்மையாக பாடுபடணும், தமிழ் வளர்ச்சிக்கு உதவி பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மானா பேசிக்கிட்டே இருந்தால் அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. இவங்களுடைய கொயாபால்ஸ் பிரச்சாரம் இங்கே எடுபடாது தமிழ்நாட்டில். ஓகே சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.